ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எச்சுருந்தீங்க டேஸ்ட்டும் அப்படி தான். கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான வறுவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். கத்திரிக்காயே வேண்டாமா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்துக்களும் இருக்குது. இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா இந்த சாதம் தான் இல்லை, எல்லா வகையான சாதத்துக்குமே சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யணும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகணும்னு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பேனில் 5-6 வெந்தயம், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, சோம்பு 1 டீஸ்பூன், குருமிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். லைட்டாக பாருங்கள் வறுபட்டுருச்சு. எண்ணெய் சேர்த்தாம தான் இதை பார்த்தீங்கன்னா நான் வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் சூடாலுமே தேவையான அளவுக்கு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்து பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். பூண்டு பாருங்கள் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதளவுக்கு வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் பாருங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு வரமிளகாய் எல்லாம் சேர்த்துறங்காட்டி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே கத்திரிக்காயை ஒரு அளவுக்கு நல்லா நான் வதக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நாங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். ஏற்கனவே நம்ம குருமிளகை சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு போதுமானது. வரமிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பொடிகளை இதை சேர்த்துருவோம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசால் பொடிகளை சேர்த்துட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டியதே இல்லை. அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக் ஆகும். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சால்ட்டு சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காய் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வதங்காது, அதுக்காக தான் நான் வந்து சால்ட்டு முதல்லே சேர்த்துல. லோ ஃப்ளேம்லேயே கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு மசாலா பிடிச்சி பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா சூப்பராகவே பாருங்கள் குக் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிளாக இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணணும்னு இல்லை, எல்லா வகையான சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா சைட் டிஷ் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு டைம் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் வறுவலை நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.